முதல்ல ஸ்பேஸை பார்க்கறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் இரவு நேரங்களில் பார்த்துட்டு வானத்தை பார்த்துருக்கீங்க? ஸோ அப்படி பார்த்தவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நிலா பார்த்துருப்பீங்க, ஸ்டாரை பார்த்துருப்பீங்க, அதை தாண்டி ஒரு சில கிரகங்களை பார்த்துருப்பீங்க. பட் இது மட்டும் வானம் கிடையாதுங்க. இதை தவிர நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. அதாவது நம்மளோட சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5% தான், ஒரு 5% மட்டும் தான் நம்மளால இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். மீதி இருக்க 95% நம்ம பார்க்கவே இல்லை. ஓகேவா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் வானத்துக்குள்ளே இருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேலக்சியை உள்ளடக்கி வச்சிருக்கு. அதாவது யூனிவர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஓகேவா? யூனிவர்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு கேலக்சின்னு ஒரு பல வகையான கேலக்சியை உள்ள அடக்கிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி கேலக்சினா என்னன்னு சொல்றேன். கேலக்சிங்கிறது ஒண்ணு கிடையாது. இப்போ நட்சத்திரம் பாக்குறீங்களா?